எனக்கு மியூசிக் தெரியாது, ஸ்கேல் தெரியாது, டெம்போ தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் பாட வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. பாடிவிட்டு தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கடந்து செல்வேன். ஆகையால் இது உற்சாகமான நேரம் இல்லையா? எல்லாருமாக எழுந்து கொஞ்சம் 2 நிமிஷம் இந்த பாட்டை முடியுது. ஐயா 2 ஐயா எங்கே இருக்கீங்க? இல்லை இல்லை, மியூசிக் போடுறவங்க எங்கே இருக்காங்க? அதோ இருக்க ஐயா. எப்படி டி சரியா இருக்குமா? கோடி கொண்டாடுவோம், பாடி துதித்திடுவோம். கோடி கொண்டாடுவோம், பாடி துதித்திடுவோம். இம்மையிலும் மறுமையிலும் இயேசுதானே நம்முடைய தேவன். கொண்டாடுவோம், 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 இயேசுவை கொண்டாடுவோம், 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 தேவனை கொண்டாடுவோம், கோடி கொண்டாடுவோம், பாடி துதித்திடுவோம். நித்திய ஜீவன் தந்தாரே, நிலையான வாழ்வு அவராலே. நித்திய ஜீவன் தந்தாரே, நிலையான வாழ்வு அவராலே. சுகம் தந்தார், பலன் தந்தார் நம்ம இயேசுவே. சமாதான கர்த்தர் நமக்குள்ளே. சுகம் தந்தார், பலன் தந்தார் நம்ம இயேசுவே. சமாதான கர்த்தர் நமக்குள்ளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், இயேசுவை கொண்டாடுவோம், 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 தேவனை கொண்டாடுவோம், கோடி கொண்டாடுவோம், பாடி துதித்திடுவோம். கர்த்தர் நம்மோடு இருந்தாலே சாத்தான் ஓடி போவானே. கர்த்தர் நம்மோடு இருந்தாலே சாத்தான் ஓடி போவானே. கர்த்தர் நம்மோடு இருந்தாலே சாத்தான் ஓடி போவானே. சூப்பர் வாழ்வை தருகின்றார், சூப்பர் வாழ்வை தருகின்றார் சுந்தர இயேசு என்னாலுமே. சூப்பர் வாழ்வை தருகின்றார் சுந்தர இயேசு என்னாலுமே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், இயேசுவை கொண்டாடுவோம், 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 தேவனை கொண்டாடுவோம், கோடி கொண்டாடுவோம், பாடி துதித்திடுவோம். Praise the Lord, hallelujah.
அன்பின் தந்தையே, ஆண்டவரே, ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜாய் டு த வேர்ல்ட் என்ற பெயரில் நடத்தப்படக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் மிகவும் கோலாகலமாக நீர் முன்னின்று நடத்தி தரும்படியாக மன்றாடி ஜெபிக்கின்றோம் அப்பா. இப்பொழுது நீர் பேசுவீராக, நாங்கள் கேட்போமாக. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். கரங்களை நன்றாக தட்டி மகிமையை செலுத்துவோம். அல்லேலூயா. எல்லாம் உட்காருங்க. ஐயா, எல்லா உலகம் முழுவதும் புத்தாடைகள் உடுத்தி வீடுகளுக்கு நல்ல பெயிண்டெல்லாம் புதுசாக அடித்து எல்லாம் சூப்பரான சாப்பாடெல்லாம் செஞ்சு பரிமாறி வாழ்த்துகள் சொல்லி குடும்பங்களெல்லாம் மகிழ்ந்து கொண்டாடத்தக்கதாய் இந்த கிறிஸ்மஸ் ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. எல்லாம் சரி, எதற்காக இந்த கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ் என்றால் என்ன? உங்களை கூப்பிட்டா ரொம்ப அற்புதமாக அழகாக மணிக்கணக்கில் நீங்கள் விளக்கம் சொல்லுவீங்க. ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு விளக்கம் என்னன்னா, எப்பொழுதும் மனிதர்கள் கடவுளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கர்த்தர் மனிதனை தேடி வந்த அந்த திருநாள் தான் கிறிஸ்மஸ் நன்னாள். ஹல்லேலூயா. என்னங்க கொஞ்சம் பேர் தான் அப்படியே கை தட்டலாமா வேண்டாம்? என்னங்க நல்ல எவ்வளோ ஸ்ட்ராங்காக கர்த்தர் உங்களுக்கு கைகளை கொடுத்துருக்காரு. வருஷத்துக்கு குறைஞ்சது 100 வாட்டியாவது ஒரு பிரியாணி விருந்து இருக்கும். இப்போ எவ்வளோ சத்து உள்ள போகுது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கையில் பலத்தோடு நம்ம கை தட்ட வேண்டாமா? எல்லாம் கமார்க்க அவ்வளோ பேர் இப்போ மட்டும் எப்படி தட்டுறீங்க? போதகர்கள் சபையில் அவங்க செய்தி கொடுக்கும்போது ஜனங்க கையை தட்டுங்க அப்படின்வாங்க. குறைவாக தட்டினாங்கன்னா கோபம் வந்துடும். ஆனால் போதகர்கள் கை தட்டுறாங்களா? தட்ட மாட்டாங்க. இப்படி தான் தட்டுவாங்க. 100 பேரில் 10 பேர் தட்டுவாங்க. ஆனால் இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல. 100 பேருக்கு 100 பேரும் ஒரே நேரத்தில் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. நான் உங்ககிட்ட பேசுகிறத விட நீங்கள் கைத்தட்டல் மூலமாக என்கிட்ட பேசுகிறது அதிகமாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா சொல்கிறது மூலமாக நீங்கள் பேசுகிறது அதிகமாக இருக்கணும். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. இது ஒரு எழுப்புதல் கூட்டம், சாதாரண கூட்டம் இல்லை. புதிய வருஷம் முழுவதும் அபாரமாக நீங்கள் ஊழியம் செய்வதற்கு எல்லோரையும் ஆயப்படுத்தப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம். இப்போ கர்த்தர் ஒரு பரிசை கொண்டு வந்தார். என்ன பரிசு? இயேசுவே அந்த பரிசு. நமக்கு இயேசுவே அந்த நாம் யாவருடைய வாழ்க்கையையும் முற்றிலுமாக மாற்றி போடக்கூடிய பரிசு அந்த பரிசு. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்னும் பரிசை அவர் கொண்டு வந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பதை குறித்து 2700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி மிக தெளிவாக தீர்க்க தரிசனம் உரைத்து விட்டார். எடுத்து வாசிப்போமா? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாராவது எடுத்து வாசிக்கலாம், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்.